ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது செகண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போனோடனே ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ். கிளினிக்கல்ஸ்ல வந்துட்டு நீங்கள் வந்து மெயினாக ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கணும், அதாவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்காங்க, இப்போ டிஸ்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ சளி வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ காஃப் வருது, அப்போ காஃப் அப்புறம் ஸ்பூட்டம், அதாவது சளி வருது, அது வந்து எவ்வளோ நாளாக வருது, அதோட எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளோ நாள் இருக்குன்னு எப்படி ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அதாவது இதுதான் நீங்கள் செகண்ட் இயரில் வந்து நல்லா கற்றுக்கணும். ஓகேவா? அப்புறம் தேர்ட் இயரில் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. எக்ஸாமினேஷனா பேஷண்ட்டை நம்ம தொட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுறது. ஓகேவா? செத்து வச்சுலாம் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஃபைனல் இயர் வந்து ஃபுல்லாக, அதாவது நல்லா ஹிஸ்ட்ரி எடுக்க தெரிஞ்சிருக்கணும், நல்லா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபுல்லாக தெரியாட்டியும் இந்த சிஸ்டம் தான் அப்படிங்கிறதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் வந்து மூச்சு திணறல்னு வராங்க. இப்போ மூச்சு திணறல் வரும்போது இருதய பிரச்சனை இருந்தாலும் மூச்சு திணறல் வரும், அதுக்கப்புறம் நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும், லங்ஸ் பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு மூச்சு திணறல் வரும். அதுக்கப்புறம் நம்ம கேட்குற கேள்விகளை வச்சு வந்துட்டு நம்ம வந்து அது வந்து இருதய பிரச்சனை தானா இல்லை வந்து மூச்சு திணறல், அதாவது சிவிஎஸ் சிஸ்டமா இல்லை ஆர்எஸ் சிஸ்டமா நமக்கு வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது முக்கியமாக இந்த சிஸ்டம் வந்து கை கால் ரெண்டுமே வந்து காலையிலேருந்து எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து தூக்க முடியல, ஒரு வாய் ஒன் சைட் போனிக்கிச்சு, இந்த மாதிரிலாம் வராங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்ட்ரோக் கேஸ், அதாவது சிவின்னு சொல்லுவாங்க, செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், இது வந்து ஸ்ட்ரோக் கேஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம்னாச்சும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? இந்த ஃபைனல் இயரில் அப்புறம் வந்து அதோட ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பற்றிலாம் அவங்க சொல்லி தருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கற்றுப்பீங்க.